welcome to Offside Kootam and Super Copa Final, El Clasico Super Copa Final. லாஸ்ட் சீசனோட ரிப்பீட்டு ரிசல்ட்டும் லாஸ்ட் சீசனோட ரிப்பீட் நடக்குமா இல்லையா என்னங்கிறத வந்து நம்ம இந்த ப்ரிவ்யூ அண்ட் ஃபைனல்ஸ் ப்ரிவ்யூ அண்ட் செமிஃபைனல்ஸ் ரிவ்யூ வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கூட வந்து ஸ்ரீராம் இஸ் பேக். வணக்கம். வாட்சலாங்கில் வந்து எல்லோரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அதுவும் ஃபைனல்னு போட்டு தம்சம் பண்ணிட்டோமா, எல்லாரும் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்சலாங்கில். ஆமா மக்களே, மன்னிச்சிடுங்க வர முடியல. ராகுல் சொன்ன மாதிரி நான் வந்து டிராவல்ல இருந்தேன். இப்போ வந்து நல்ல எனக்குன்னு நல்ல நேரமா என்னன்னு தெரியல. ஃபுல் மேட்சும் பார்த்தேன். ஆக்சுவலா சிக்னல் கொஞ்சம் வந்தது. பட் வாட்சலாங்கலாம் சான்ஸே இல்லை மக்களே. ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். ஸோ வந்து அதனாலதான் வாட்சலாங் வர முடியல. பட் ஹோப்ஃபுல்லி ஃபைனலுக்கு வந்து ஒரு பிளானை போட்டுருவோம் ஒரு வாட்சலாங்க்கு. எஸ். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம செமிஃபைனல்லேருந்தே ஆரம்பிப்போம். 5-0 பில்பாவ் கூட. ஆஃப்கோர்ஸ் நம்ம டாப் பர்ஃபார்மர்ஸ் ரூனி பர்டாகி இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணால் அதுதான் ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இருந்துச்சு கேமுக்கு முன்னாடி. அப்புறம் நம்ம ரஃபீனியா கோல் அடித்தான், பிரேஸ் அடித்தான் இந்த மேட்ச்சு. ஃபெரான் டாரஸ் ஒரு கோலு, ஃபெர்மீன் லோப்பஸ் ஒரு கோலு. ஸோ 5-0 அப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே வந்து கேமை முடிச்சு விட்டோம். 4-0 ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சு விட்டோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு செம்ம டாமினேட்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்சுவலா வந்து கேமுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ஏன்னா அத்லெட்டிக் கிளப் வந்து ஓரளவு ஒரு மாதிரி ஸ்லம்ப்ல இருக்காங்கன்ற ஒரு ஐடியா இருந்தது எல்லாருக்குமே. ஆனாலும் வந்து இது செமிஃபைனல். ஸோ ஒன் ஆஃப் கேம்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னதான் வந்து பாஷா வந்து ஃபேவரட்ஸா இருந்தா கூட இந்த அளவு வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எஸ்பெஷலி வந்து லைனை பார்க்கும்போதே வந்து ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து லமீன் வந்து ட்ரெயின் பண்ணல, அவன் வந்து தனியா இண்டிவிஜுவல் ட்ரெயின் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. ஸோ வந்து சரி ஓகே லமீன் வந்து ஃபிட்டா இருக்க மாட்டான் போல கேமுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வருவான் அப்படின்னு நினைச்சோம். அப்படி இருக்கும்போதே வந்து நம்ம டீம் வந்து ஒரு 100%ல இருந்து ஒரு 90% தான் வந்து நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருந்தோம். ஏன்னா லமீன் இல்லைன்னும் போது ஸோ நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே லமீன் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம் போல கிரியேட்டிவிட்டிக்கு. ஏன்னா ரைட்ல இருந்து கொஞ்சம் ஏன்னா ரூனி ஆடுவான், பட் அவனால ரொம்ப பெருசா பெனிட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு நான் போட்டுட்டேன் தெரியாதனமா. என்ன கேமுங்க, மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணானுங்க. அத்லெட்டிக் கிளப் வந்து ஒரு 4-4-2 மாதிரி ஒரு பஸ் மாதிரி ஒன்று போட்டு ஒரு மிட் பிளாக் மாதிரி ஒன்று போட்டு அந்த ஜோன் எல்லாம் கட் பண்ணி என்னமோ பண்ணானுங்க. ஆனா வந்து அப்படியே கத்ரூ பண்ணிட்டாங்க நம்ம அட்டாக்கும் மிட்ஃபீல்டு. எஸ்பெஷலி வந்து எனக்கு வந்து எல்லாருமே இந்த அட்டாக் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டு சொன்னா கூட டிஃபென்ஸ்ல வந்து எனக்கு எரிக் காசியா வந்து தனியா தெரிஞ்சான். ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு டிஃபெண்டிங், ஒரு அவர் இனிகோ மாட்டேஸை பார்த்த மாதிரி இருந்தது போன சீசன் வந்து. அவன் என்னங்க அவனை என்ன சொல்றதுனே தெரியல. எரிக் காசியா வந்து மிட்ஃபீல்ட்ல போட்டா ஆடுறான், ரைட் பேக்ல போட்டா ஆடுறான், ஒரு லெஃப்ட் பேக்க போட்டா ஆடுறான். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து இப்போ ஒரு கோல் கீப்பராகவும் ஃபார்வர்ட் லைன்ல தான் ஆடலன்னு நினைக்கிறேன். அந்த அளவு வந்து அவன் வந்து நம்ம டீம்ல வந்து நம்ம மேன் சிட்டி போயிட்டு ஒரு கேர்வை பாரு, ஒரு பிளேயரோட கேர்வ் வந்து எப்படி இருக்குன்னு. மேன் சிட்டி நம்ம இதுல இருந்து நம்ம லாமா சைட்ல இருந்து மேன் சிட்டி போயிட்டு அங்க போய் ஷைன் ஆயிட்டு கொஞ்சம் திருப்பி நம்ம வாங்கிட்டு வந்து இங்க ஷைன் ஆகாம சாவி இருந்தபோது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பிளிக்கோட ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அவன் வந்து லோன் அனுப்பிச்சு விட்டோம். பிளிக் வரும்போது ஜிரோனா போயிட்டு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணான். திருப்பி கூட்டு வந்தோம், பொறுமையா இன்டெகிரேட் பண்ணோம். போன சீசன் ஒரு வந்து டீசெண்டா ஆடினா. இந்த சீசன் வந்து ஒன்லி பிளேயர் டு பிளே எவ்ரி கேம் ஃபார் பார்சிலோனா இந்த சீசன் டில் நவ். டச் அவுட் ஹோப்ஃபுல்லி வேற லெவல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. எந்த பொசிஷன்ல போட்டாலும் ஆடுறான். ஒரு கிட்டத்தட்ட வந்து பிளிக்கு எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து பிராங்க்லியும் பெட்ரியும் முக்கியம் மிட்ஃபீல்ட்ல, அதுக்காகலாம் என்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது எரிக் காசியாவை அப்படிங்கிற மாதிரி. நீ சிபில போட்டு ஆட ஆட வச்சே அவன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துட்டான். ஸோ குடோஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு எரிக் காசியா வந்து எனக்கு வந்து இப்போ அப்படியே அப்படியே பல மடங்கு ஏறிடுச்சு. அந்த அப்படி நான் டிஃபென்ஸோட அப்படி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. அப்புறம் நம்ம அட்டாக் வரேன், நம்ம மிட்ஃபீல்டுக்கு நான் திருப்பி வரேன். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த கேம் வந்து நம்ம அட்டாக்கோட கேம் தான் இது. நான் பேசுகிறது வந்து வெறும் கோல்ஸ் பற்றி மட்டும் இல்லை. இந்த ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர், ப்ரெஸ்ஸிங் இன்டென்சிட்டி, அதுவே வந்து இந்த கேமில் வேறு லெவல் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அதுதான் நான் நம்ம இந்த சீசன் சொல்லிகிட்டே இருக்கோம்ல, நம்ம பிரச்சனை வந்து டிஃபென்ஸில் கிடையாது, ஹைலைன் பிரச்சனை கிடையாது,
நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணி பால் வின் பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கோம். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், எந்த கேம்லலாம் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெஸ்ஸிங் பண்ணுறோமோ அந்த கேமில் நம்மளுக்கு ஹைலைன் பிரச்சனையே இருக்க மாட்டேங்குது. ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த கேம்லலாம் ஹைலைன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த கேம் வந்து அதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் தட் நம்ம ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்து இன்டென்சிட்டியோட ப்ரெஸ்ஸிங் பண்ணால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்கிறது இந்த கேம் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். ப்ளஸ் ஃபஸ்ட்டு நான் ரூனி பற்றி பேசுகிறேன். ஏன்னா ரூனியோட கேம் வந்து கூண்டேக்கும் இந்த கேமில் நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. கூண்டே வந்து ஒரு பிரில்லியண்டான எக்ஸாக்ட்லி. பர்ஃபார்மன்ஸ் போட்டான் இந்த கேமில். ஸோ ஏன்னா அந்த ஜோ ரூனி கான்சுல வரான்னு என் தலைவன் முடிச்சிட்டான் போலியே. அதில் கரெக்டாக வேற வாட்சலாங்கில் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, என்ன ப்ரோ ஜாவ் கான்சலோ வர்றது வந்து கூண்டே கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, அவன் வந்து டவுன் ஆகிடுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கரெக்டாக அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பையன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் ஒரு கம்மிங் ஓஜி பேக் டு கூண்டையை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு போன சீசன்ல போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஒரு ஓஜி கூண்டே இருப்பான். அது தாறுமாறா போவான் டாக்லிங்கு. அந்த அந்த கூண்டையை நான் வந்து போன மேட்ச் தான் பார்த்தேன். ஸ்லைடு பண்ணி பால்லாம் வின் பண்ணிட்டு இருந்தான். டே நீயாடா இது ஆஹ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் கூண்டே. நீ சொன்ன மாதிரி அதே மாதிரி இவனும் வந்து கூண்டேக்கு வந்து இதுதான் நான் லமின் கிட்ட வந்து நான் வந்து கொஞ்சம் இதுவா பார்ப்பேன். ஏன்னா வந்து அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான் டிஃபென்ஸுக்கு வந்து. ஆப்வியஸ்லி ஏன்னா அவன் அட்டாக்ல அவ்வளவு கொடுக்குறான் அப்படிங்கறதுனால நம்ம வந்து அவனுக்கு அதை கொடுத்துதான் ஆகணும். பட் ஸ்டில் ரூனியுமே பாத்தீங்கன்னா கூட டிஃபென்ஸ்ல அவ்வளவு நமக்கு வந்து கூண்டைக்கு ஹெல்ப் பண்ணாலும் அட்டாக்கும் திருப்பி அப் அண்ட் டவுன் ஓடிக்கிட்டே இருந்தான். ஓகே நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், பின்னாடி வந்துகிட்டே இருப்பேன், ட்ராக் பேக் பண்ணுவேன், என்னோட டிஃபென்ஸுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல பண்ணிருந்தான். அது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து லமீனும் வந்து நான் லமீன்கிட்ட இதான் எதிர்பார்க்கறேன். என்னதான் வந்து நீ அட்டாக்ல வந்து போயிட்டு நீ என்னதான் வந்து நீ பண்ணா கூட உன்னை ஒரு அடுத்த லெவல் கொண்டு போறது வந்து நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுற பிச்சில் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து லமீனே வந்து இதை வந்து பார்த்து கத்துக்கணும். டிஃபென்சிவா வந்து ரூனி வந்து எந்த அளவு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து. எஸ். அண்ட் மித்தபடி நம்ம கேப்டன் ரஃபீனியா திருப்பியும் மீண்டும் மீண்டும் டெலிவர் பண்ணுறாரு. பெர்மின் ஃபர்மீன் 2 அசிஸ்ட் திருப்பி. அதான் இப்ப எல்லாருமே வந்து இந்த கேமில் அதான் நம்ம அட்டாக்கே ஆஸ் அ ஹோல் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேமில். பெர்மின் அசிஸ்ட்ஸாக வந்து இருக்கட்டும். எஸ்பானியோல்ல வந்து ஒரு 2 அசிஸ்ட், குரூஷியலான 2 அசிஸ்ட். இப்ப திருப்பி வந்து ஒரு 2 அசிஸ்ட். தலைவன் வந்து மொரட்டு டர்ன் அப் பண்ணிட்டான்ப்பா. ஆனா வந்து லாஸ்ட் சீசன் வந்து 24 கேம்ஸ்ல வந்து 9 ஜிஏவான். இப்ப வந்து 13 கேம்ஸ்லயே வந்து 11 ஜிஏவோ என்னமோவான் பெர்மின். ப்ளஸ் ஸோ என்ன வேற லெவல்ல சொல்கிறது, டர்ன் அப். ஃபர்மீன் வந்து என்ன சொல்கிறது, அவன் வெறும் ஜிஏ மட்டும் இல்லாமல் அவனோட ஓவரால் கேம்லேயும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த சீசனு. அவன் வந்து அந்த சில கேம்லலாம் அவன் டிஃபென்சிவ்லி நம்ம மிட்ஃபீல்டுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது வந்து நம்ம பார்க்கும் போதே பிச்சில் பார்க்கும் போதே தெரியும். சம்டைம்ஸ் லமீனுக்கு ரைட் சைடில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் ஆல் ஓவர் த பிச் இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபர்மீன் ஆப்வியஸ்லி அமேசிங் ஃபார்ம். அண்டு அந்த ஹேட்ரடோட ஆடுறது வந்து ஃபெர்மீன் தான். நம்ம காவிக்கு அப்புறம் நம்ம ஃபெர்மீன் தான். அந்த காவி இன்டென்சிட்டி. நான் ரொம்ப மிஸ் பண்றேங்க. மக்களே நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேங்க காவிய. இதெல்லாம் என் தலைவன் வந்து இத்தனை சொல்லிக்கிட்டு இருப்பான் எல்லாரையும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. ஒரு மாதிரி மாரியா நல்லா ஆடுவான் ப்ரோ. அவன் வந்து ஒரு ஒரு பேஷன் கலந்த ஒரு குவாலிட்டியை காட்டுவான் பிச்சில் வந்து. தலைவன் கண்ணன் முன்னாடி எனக்கு வந்துட்டு போகுது 2022லயா நம்ம வந்து சூப்பர் கோப்பா ஜெயிச்சோமே 3-1 ரயில் மேட்ரிட. 22-23 சீசன். முரட்டுத்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டான். எனக்கு சீக்கிரம் வந்துடுறா தலைவா. எஸ். அண்ட் அப்புறம் நீ அதான் ராஃபா பத்தி ஃபர்மீன். சொன்னீங்க. எஸ், ரஃபீனியா ஒன்ஸ் அகெயின் டெலிவர்ஸ் 2 கோல்ஸ். அண்ட் அந்த கோலும் என்ன ஃபினிஷு, தட்டுறான் போகிறான் அப்படியே நியர் போஸ்ட் டம்முன்னு ஒரு ராக்கெட் விட்டான். தலைவன் என்ன இப்பதான் வந்தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்ஜுரியில இருந்து. அதுக்குள்ள போயிட்டான் 15 ஜேவை தாண்டி போய்கிட்டு இருக்கான். யூ கான்ட் ஸ்டாப் அது இட். ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஹான்சி ஃபிளிக்கா இருக்கட்டும், பார்சலோனா ஃபேன்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும்ங்க, இந்த லெஃப்ட் விங்ல நான் வந்து ராஷ்வர்டையோ யாரையோ நான் வந்து அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு ரஃபீனியாவை மட்டும் நம்பர் 10க்கு மாத்தாதீங்க. என் தலைவனோட பொசிஷன் நம்பர் லெஃப்ட் விங் தான். என் தலைவனை லெஃப்ட் விங்ல ஆட விட்டீங்கன்னா செதற விடுவான். அவனை வேற யாரை வேணா நீங்க நம்பர் 10ல போட்டு அடிக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா லெஃப்ட் விங் பொசிஷனை தொடவே தொடாதீங்க. அங்க அவன் தான் ஆடுவான். ஹி இஸ் த மேன். எஸ்.
நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 10 GA இந்த லாலிகா சீசனில் அவன் ஆடினதே 10 மேட்சஸ் ஸ்டார்டடு 12 மேட்சஸ் ஆடிருக்கான் 10 GA இந்த சீசனு. ஸோ நம்பர்ஸில் ரஃபீனாவை அடிச்சுக்கவே முடியாது, ஹார்ட் ஒர்க்கில் ரஃபீனாவை அடிச்சுக்கவே முடியாது. தெர் இஸ் அ ரீசன் வந்து ஆம் பேண்ட் போடாத கேப்டன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளேயர் தான் வந்து ரஃபீனியா. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகேன் பிரில்லியன்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அனதர் ஒரே ஒரு கம்ப்ளைண்டும் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இது ஃபெரான் வந்து இந்த மேட்ச்ல ஒரு 3 கோல் போட்டிருக்கணும் ஈஸியா. தலை தலை அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ஈஸியா த்ரூ பால் போட்டான். ஆல்மோவே யாரோ போட்டானுங்க, சரியான த்ரூ பால். அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம என் தலைவன் காலுக்குள்ளேயே அடிச்சுட்டு அவனே விளையாடிக்கிறான், அவனே டிஃபெண்ட் பண்றான் அத்லெட்டிக் கிளப்புக்கு. டேய் நீ மேட்ச் ஏன்டா டிஃபெண்ட் பண்ற? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயோ 10 மினிட்ஸ்லேயோ நினைக்கிறேன் ஃபெரான் அழகா ஒரு சான்ஸ் விடுவான். அப்புறம் ஃபெர்மீன் கோல் கீப்பர் கையிலேயே ஒரு சான்ஸ் அடிப்பான். அதாவது சத்தியமா இந்த மேட்சும் திருப்பியும் இதை பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடிச்சிட்டானுங்க. நம்ம ஃபெரானை போட்டு இவ்வளோ அடிக்கிறோம்ல. ஐ மீன் பார்சா ஃபேன்ஸ் வந்து நம்ம மேட்ச் 90 மினிட்ஸ் எல்லா மேட்சும் பார்க்கறதுனால நம்ம இப்படி போய் அடிக்கிறோம். பட் அவுட் சைட்ல இருந்து ஒரு ஃபேன் பார்க்கும்போது ஒரு எல்லா மேட்ச்லயும் என்னப்பா ஃபெரான் எல்லா மேட்ச்லயும் கோல் அடிக்கிறானே அப்படிம்பாங்க. 14 மேட்சஸ் ஆடி இருக்கான், 12 கோல் அடிச்சிருக்கான். என்ன இதுக்கு நீங்க மேல என்னடா வேணும்பாங்க. கரெக்ட் தான், அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம வந்து ஹார்ஷாலாம் இல்ல, பட் ஐ டெஸ்ட் ஒண்ணு இருக்குல்ல, பார்க்கும்போது டேய் இதெல்லாம் அடிக்கலாமேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து பார்த்தாதான் மக்களுக்கு புரியும். ஆமா மக்களுக்கு புரியும், ஏன்னா மக்கள் எல்லாம் நம்ம நம்ம இவங்க தானே. ஆமா. ஏன்னா நீங்க போன சீசன் பாத்தீங்கன்னா 45 கேம்ஸ்ல அவன் 19 கோல்ஸ் 7 அசிஸ்ட்ஸ். இந்த ம், சீசன் பாத்தீங்கன்னா பாதி சீசன் தான் இருக்கு, 24 கேம்ஸ் தான் இருக்கு, அவன் ஆல்ரெடி 14 கோல்ஸ் வந்துட்டான். ம். ஸோ அவன் டேலி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா பிச்சில் நம்ம ஆனா அவன் பார்க்க அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். சடனா வந்து நான் R9 மாதிரி ஆடுவான், சடனா டார்வின் நூனஸ் மாதிரி ஆடுவான். ஸோ ரெண்டும் கலந்ததுதான் நம்ம ஷார்க்கு. எப்ப யார் வருவான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான இதுதான். அப்புறம் நம்ம மிட்ஃபீல்டு, மிட்ஃபீல்டு ஃப்ராங்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அமைதியா இருந்தான், கொஞ்சம் கேம்ல பெருசா இன்வால்வ் ஆகாத மாதிரி எனக்கு ஆனா தோணுச்சு. எனக்கு வந்து அவனோட கேம் அதுதான் தெரியுது. ஒரு ஒரு அதுதான் ரெக்கவர் எல்லாம் சூப்பரா பண்ணான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, பாத்தியா இல்லையா? ஆ அந்த ஒரு பால் லூஸ் பண்ணி இப்படி எடுத்து மறுபடியும் அதே டாக்கில் போட்டு பால் எடுத்துட்டு வருவான், செமையா பண்ணான். அதெல்லாம் நான் செதறிட்டேன். எப்பா பிராங்கி இது தாண்டா எனக்கு வேணும் அப்படின்னு ஆயிட்டேன் ஒரு மாதிரி. பட் ஐ திங்க் ஓவராலா ரெண்டு பேருமே அவங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டானுங்க. பெட்ரி பெட்ரியை பத்தி எல்லாம் பெட்ரி நான் வந்து கேம் வந்து அன்நோட்டிஸ்டா போயிடுச்சுங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல. வந்து நம்ம இத்தனை ராஃபா கோலு, ஃபெர்மீன் கோலு, ரூனி பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பெட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் த ரேடார் போயிடுச்சு இந்த மேட்ச். அவன் அந்த ரஃபாக்கு போட்ட ப்ரீ அசிஸ்ட் பால்லாம் வந்து யோசித்து வேற நினைச்சு லெவல். பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் ஒண்ணு நல்லா இவன் செட் பண்ணி கொடுப்பான், ஃபெர்மினோ ரூனியோ. நான் அதே சொருகிடுவான்னு நினைச்சேன் உள்ள. அது கரெக்டா அந்த உனய் சீமான் கையிலேயே அடிச்சிட்டான். அதையும் கையில அடிச்சாலே என் தலைவன் விடுவான் உனய் சீமான், தெரியும்ல. ஆமா. அது வேற ஒரு புது அஜெண்டா போயிட்டு இருக்கு. ஸ்பெயினோட நேஷனல் கோல் கீப்பரா வந்து எப்படி உனய் சீமான் இருக்கான், காசியா தான் இருக்கணும், ஜுவான் காசியா தான் இருக்கணும் அப்படின்னு. நான் என்னோட கருத்து வந்து வேற அதுல இருந்து. ஏன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன்னா இருக்க வேண்டியது கரெக்ட் தான் அவங்க சொல்றது. யுனைஸ் சீமான் இருக்க கூடாது. ஆனா என்னோட நம்பர் ஒன்னா இருக்க வேண்டியது டேவிட் ராயா. ராயா ஐ திங்க் டிசர்வ்ஸ் டு பி த நம்பர் ஒன். ஏன்னா வந்து சாம்பிள் சைஸ் அதிகமா இருக்கு. இதே மாதிரியே ஜுவான் காசியா வந்து ஒரு சீசன் ஆடுறான், 1.5 சீசன் ஆடுறான் அப்படின்னா நல்ல காம்படிஷனா இருக்கும் ராயாக்கும் ஜுவான் காசியாக்கும். ஆமா, நம்ம அப்படியே வந்து அடுத்த செமிஃபைனல் போயிடுவோமா? யா. ரெண்டாவது செமிஃபைனல் ஸோ ஒரு ஒரு கிரேட் மேட்ச் நம்மளுக்கு ஃபைனல்ல ஒரு ப்ராப்பரான த்ராஷிங்க. அப்படியே ஃபைனலுக்குள்ள போறோம், யார் வர போறா அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். அப்பதான் நேற்று ஒரு ஒரு டார்பி ஒன்று நடந்தது. எஸ், மட்ரிட் டார்பி, அத்லெட்டிகோ அண்ட் ரியால் மட்ரிட் இந்த அப்படி செமிஃபைனல். சொல்லாதீங்க, எல் சோலோ வெர்சஸ் வினிசியஸ் சொல்லுங்க. ரேஜ் பைட் பண்ணிருக்காங்க சத்தியமா சிமியோனே போய். யோ அவன் ரேஜ் பைட் பண்ணி விட்டு நம்ம மேட்ச்ல ஏதோ பண்ணி விட்டுற போறான்யா. பட் தலைவன் கடைசியா கோல் போட்டது வந்து அக்டோபர் 2ஆம் தேதியா வினிசியஸ். யோ இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் மேட்சுக்கு முன்னாடி சொல்லாதீங்கயா. நான் எப்பவுமே இந்த சொல்லப்பா, மாதிரி கமெண்டேட்டர் சொன்னான். ட்வீட் போடுவானுங்க. Barca have won their last 32 fixtures against this team இதான் போட்டிருந்தேன் இல்லையா, பாசா அந்த ஹேவன் மாதிரி போய் கன்சீடட் a goal in 519 minutes. அப்படின்னு இந்த சொல்லிட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் மினிட்டே வந்துருவான் எம்பாப்பே. வந்துருவான், டொங்குன்னு இப்படி ஒரு கோல் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பட் கம்மிங் பேக் டு தட் செமிஃபைனல், அத்லெட்டிகோ மட்ரிட் என்னடா பண்றீங்க இவ்வளோ? ஆக்சுவலா நான் சீரியஸா சொல்லவா, நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அத்லெட்டிகோ மட்டும் ஜெயிச்சிருவானுன்னு நினைச்சேன்.
ஏன்னா வந்து எம்பாப்பே இல்ல. எம்பாப்பே இல்லாம மெட்ரிட் வந்து அட்டாக் வந்து கொஞ்சம் வந்து ஷேக்கியா தான் இருக்கானுங்க இந்த சீசன். இருக்கானுங்க இந்த மீன்ஸ் எம்பாப்பே இருந்துமே ஷேக்கியா தான் இருக்கானுங்க. பட் எம்பாப்பே வாஸ் பேசிக்கலி ஹெல்பிங் தெம் அ லாட். அட்டாக்ல கீழே வந்து பால் ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், ஒரு 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 ஃபெசிலிட்டேட்டராகவும் இருந்தான், ஒரு கோச்சராகவும் இருந்தான், ஒரு ஃபால்ஸ் நைனாவும் இருந்தான், எல்லாமாவும் இருந்தான். அவன் வந்து அவனை வந்து நான் நல்லா மிஸ் பண்ணுவானுன்னு நினைச்சேன். ஆனா வந்து மிஸ் பண்ணாங்க கண்டிப்பா. பட் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஆனா வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட்லாம் இந்த மேட்ச் ஜெயிக்கணுங்க. சிமியோனே வந்து என்னன்னே இதோட ஒரு பெரிய சான்ஸே உனக்கு கிடைக்காது ரியல் மேட்ரிட் அடிக்க. ஏன்னா வந்து அவனோட மிகப்பெரிய ஒரு டாலிஸ்மேன் இல்ல ஃப்ரண்ட்ல. இதோட உனக்கு என்ன வேணும்? இது அடிக்கிறதுக்கு எனக்கு புரியவே இல்லை. அந்த செட்டப்பே எனக்கு புரியல. கோ வைட் அண்ட் கிராஸ் தான் அவங்களோட செட்டப். அவங்களால த்ரெட் பண்ணி ஒரு ஓவர்லாப்பிங் பண்ண முடியல. சரி நீ வந்து உன்னோட இது என்ன கிராஸ் அண்ட் பிரேவா ஓகே. அப்படின்னா அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு ஃபுல் பேக் ஓவர்லாப் பண்ண வைக்கணும், இல்ல இவனை மிட்ஃபீல்டரை கொஞ்சம் போய் அண்டர்லாப் பண்ண வைக்கணும், ஏதாவது பண்ண வைக்கணும். எதுவுமே இல்லாம கடைசியில போய் நிக்கிறான், அவனை ஓட வைக்கிறான், அவனை பாஸ் போடுறான், இவன் தூக்கி அடிக்கிறான், கோல்ட்டை வந்து கையில கேட்ச் பிடிச்சிடறான். இது என்ன டாக்டிக்ஸ்னே எனக்கு புரியல. ஏன் இப்படி வந்து இப்படி பண்றானுங்க? நல்ல சான்ஸ் இவங்களை வந்து அடிக்கிறதுக்கு. இது வந்து ரியல் மேட்ரிட் மேல வன்மத்தினால நான் சொல்லல. வன்மம் ஆப்வியஸா இருக்கு. ஆனா அது வன்ம பேச்சு இல்ல. வன்ம பேச்சு தான் வரும். இப்போ வந்து என்ன பேச்சுன்னா வந்து ஒரு ஒரு நார்மலா இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம இதான் நினைப்போம். டேய் இதை விட நான் என்ன சான்ஸ் தேவை நமக்கு? ம். எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தாச்சு, உனக்கு எல்லாம் இருக்கு டீம்ல. பயனாவும் உள்ள வந்துட்டான். அந்த பயனா என்ன ஸ்டிங்கர் மேல ஸ்டிங்கர் அவன். ஜூலியன் ஆல்வரஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் ஏன் இப்படி ஆடுறான்? அந்த சொர்லாத் இருக்கான் பாரு, நம்மளோட வந்தா மட்டும் துரத்தி துரத்தி கோல் அடிப்பான். சிட்ரு 4-5 சிட்ரு வந்தது. என்ன என்னன்னே வந்து எனக்கு புரியல. அத்லெட்டிகோ மேட்ரிட் இப்படி இருந்தா நான் வேற அவங்களை வந்து தெம்பா செகண்ட் வேற முடிப்பாங்க வேற சொன்னேன் லலிகால. அட்டி பொழக போறானுங்க என்ன கமெண்ட்ல. ஐயோ பட் ரொம்ப ரொம்ப போர் பெர்ஃபார்மன்ஸ்டா. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் கோலே வந்து போயிருக்க கூடாது. மூணே மூணு இவனுங்க நிக்கிறானுங்க வால். எப்படி வால்வாடி அடிக்கும் போது நீ 3 வால் வச்சு அடிப்ப? 4 வால் நிக்கணும். இவன் என்ன ஆமா. பண்றான்னு தெரியல. ஓப்லாக் இன்னும் கொஞ்சம் நடுவுல வந்து நிக்கணும் சென்டர்லாம். ஏன்னா கேர்ள் எல்லாம் பண்ண மாட்டான் வால்வாடி. அவன் அடிக்கிறான்னா பவர் ஷாட் தான் அடிக்க போறான். நீ சென்ட்ரான்னா உனக்கு ரெண்டு பக்கம் எந்த பக்கம் போகணும்னு தெரியும். நீ இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கோல் கீப்பரு ஒரு ஃபர்ஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு கன்சிட் பண்றீங்க அப்படின்னா வந்து ஆப்வியஸா வந்து நீங்க வந்து யூ ஆர் ஜஸ்ட் லெட்டிங் த ஆப்போனன்ட்ஸ் பிளே இன் யுவர் ஓன் ஹாஃப் தான். ஸோ நான் வந்து வெரி வெரி டிசப்பாயிண்டட் வித் அத்லெட்டிகோ மேட்ரிட். ஆமா. ஐ திங்க் நம்ம இதுலயே கமெண்ட்ஸ்லயே வந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரோ அத்லெட்டிகோ வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க ரியல் மேட்ரிட. சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்து 5-2 பீட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அந்த டீமே ஜெயிச்சிருவோம். இல்ல இது. அந்த டீம் மாதிரியே ஆடல இவனுங்க. அதுதான் இது. சீசன் ஆஃப்டர் சீசன் வந்து அத்லெட்டிகோ பண்ற வேலை தான். நல்லா ம். ஆரம்பிப்பானுங்க, பயங்கர ஃபார்ம்ல இருப்பானுங்க, யூசிஎல்ல ஏன்னா ஜெயிப்பானுங்க. ஏன்னா ரியல் மேட்ரிட் தேர் ஃபார் த டேக்கிங்டா. ஏன்னா ம். எம்பாப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து ஹாஃப் பீட் ரூடகர் பின்னாடி. அசென்சியோ இருக்கான். அவன் எப்ப கோமாளித்தனம் பண்ணுவான்னு தெரியாது. யாருமே பெரிய ஃபார்ம்ல இல்ல இங்க. இதை விட ஒன்னா சான்ஸ் கிடைக்கும். அவே ஃப்ரம் த ஹோம் ஹோம் கூட கிடையாது. சரி இப்போ வந்து பெர்னாபேல போய் ஆடுறீங்க அப்படின்னா கூட ஒத்துக்கிறேன் நான். சரி ஓகே ஏதாவது ஆறு அகரா வச்சு அடிப்பானுங்க அப்படின்னு. ஒண்ணுமே கிடையாது. வினிசியஸ் ரோட்ரிகோ எல்லாரும் வந்து ஃபார்ம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ பட் ஆமா, டிசப்பாயிண்டட் இன் அத்லெட்டிகோ. அண்ட் கரெக்டாக கோல் அடிச்சிட்டாங்க. ஆனால் ரியல் மேட்ரிட் இப்போ எப்பவும் பண்ணுற வேலையை சரியான கரெக்டாக ஷாட்டுங்க. பண்ணிட்டாங்க. அட்டி புல்லட் மாதிரி போச்சு ஷாட். இந்த எனக்கு எழுந்திருவா ஞாபகம் வந்தது இந்த ட்ரம்ப்புக்கு சுட்டானுங்கல்ல. அந்த சொட்டு சொட்டுன்னு செம்மையா அடிச்சான்ப்பா ஷாட். என்ன பவர்ப்பா வால்வர்டு. ஐயோ செதறிட்டேன் நான். அவன் வைக்கும் போதே நான் நினைச்சேன் என்ன ஒரு மாதிரியா இருக்கே. அவன் போய் நிக்கும் போதே நான் செதறிட்டேன் ஒரு மாதிரி அடிச்சிருவானோ அப்படின்னு. சரியான ஷாட்டுங்க வால்வர்டு. ஐயோ அது வாலும் இல்ல ஒன்னும் இல்ல. அங்க 3 பேர் எதுக்கு நிக்கிறானுங்கன்னு தெரியல. வாலை கரெக்டா அயலனும் பண்ணல. உம் அது காமெடியா இருந்தா கூட இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்தா கூட பட் நத்திங் டு டேக்கிங் அவே ஃப்ரம் வால்வர்டேஸ் எஃபோர்ட் அண்ட் தட் குவாலிட்டிரா. என்ன மாதிரி அடிக்கிறான்ப்பா ஃப்ரீ கிக்கு. ஐயோ வேற லெவல். ஆனா எனக்கு வந்து அந்த ரியல் மேட்ரிட் டீம்லயே வந்து எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிற ஆளு அப்படின்னா வந்து வால்வர்டே ஈஸியா சொல்லிடுறேன் நான். இந்த மாட்ரிச் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வால்வர்டே வந்து அவன் வருவான், அவன் பாட்டு வேலையை பார்ப்பான். இந்த தேவையில்லாத பேச்சு, இந்த தேவையில்லாத ரேஜ் ஃபைட்டிங்கு, இந்த வரண்டு இருக்கிறது அதெல்லாம் எதுவும் கிடையாது.
அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கடா. நான் வருவேன், என்னோட வேலையை பார்ப்பேன், நான் வந்து போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ வேற லெவல் எங்க வால்வர்டே. போட்டாலும் ஆடுறதுக்கு ரெடியா இருப்பான் நம்ம நம்ம மிட்ஃபீல்ட்ல. டீம்ல எப்படி இப்ப எரிக் காசியா சொல்றோமோ அந்த மாதிரி அவன் எலிட்டான ஒரு பிளேயர்னு வச்சுக்கோங்க. ஆமா, டெஃபினெட்லி எங்க இப்போ ஆட சொன்னாலும் ரெடியா இருப்பான். மிட்ஃபீல்ட்ல ஆட சொன்னாலும், விங்ல ஆட சொன்னாலும், ரைட் பேக் ஆட சொன்னாலும். 100% கொடுப்பான். எஸ். அண்ட் ஸோ அப்படி இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் போகுது, அதுக்கப்புறம் ஃபுல்லா அட்லட்டிகோ மேட்ரிட் தான். ஆனா என்ன பண்ணானுங்க அப்படின்னா பெருசா எதுவும் பண்ணல. கிளியர் கட் சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன்னோ ரெண்டோ தான் வந்தது. ஒண்ணு வந்து அந்த சர்லத் வந்து ஒரு சரியான கிராஸ், ஒண்ணு கொக்கேவா யாரோ போடுவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பர் ஒன்னு என் பிரச்சனையே கொக்கேவெல்லாம் இன்னும் நீ நான் சென்ட்ரல் மிட்ல வச்சு நீ இன்னும் ஆடிக்கிட்டு இருக்க 2025ல அப்படின்னாலே வந்து எனக்கு வந்து ஒன்றும் புரியல. என்ன கோட்டால அவன் ஆடுறானே எனக்கு தெரியல. என்னதான் வந்து ஸ்பானிஷ் லெஜண்ட், அத்லட்டிகோ மேட்ரிட் லெஜண்ட் அப்படின்னாலும் இட்ஸ் டைம் டு மூவ் அவே ஃப்ரம் கொக்கேலாம். நீ வந்து என்ன ஏதாவது ஒரு சின்ன பிளேயரை வச்சு ஆடு, ஏதாவது ஒரு பிளேயரை டெவலப் பண்ணு. அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது, இந்த பேரியோஸ் வந்து இன்ஜூர்ட் ஆயிட்டான். அதனால வந்து பேரியோஸ் ஆடல. பட் ஸ்டில் கொக்கேலாம் வந்து அவனுக்கு லெக்ஸே கிடையாது திரும்ப வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு, ஒரு குவாலிட்டி போடுறதுக்கு. அவனுக்கு என்னன்னா, நான் மேட்ச் பார்க்கும்போது அவனுங்கெல்லாம் பாஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா போடுறதே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் போட மாட்டானுங்க. கொக்கே கிட்ட எல்லாம் போனாலே பால் வந்து டெட் ஸ்லோவா ஆயிடுது. ஸோ வந்து எப்படி ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவனுக்கு பஸ் போட்டு நிக்கிறானுங்க ரியல் மாட்டுது. அவனுங்களை நீ அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக் குயிக் மூவ்மெண்ட் இருந்தாதான் நீ வந்து அப்படி இப்படி பாஸ் போட்டு தான் அடிக்க முடியும். நீ பாஸே வந்து நீ ஒரு நாள் ஆக்குற பாஸ் போட அப்படின்னா வந்து அவனுங்க இன்னும் படுத்துருவானுங்க அங்கேயே. ரூடகர்லாம் வந்து ஹாஃப் ஃபிட்டா இருந்தா என்ன, ஃபிட்டே இல்லைனா கூட அவன் அப்படியே இங்கேயே உட்காந்துருவான். ஸோ அதான் அதுக்கப்புறம் ரெண்டே சான்ஸ் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதை வந்து தூக்கி வெளியே அடிச்சு விட்டான் சார்லோத்து. சும்மா பயனா அங்கேயும் இங்கேயும் ஹூக் பால் அடிச்சுக்கிட்டு இருந்தான் டார்கெட்டை பார்த்து 2 3. அதை தவிர கோர்ட்டுவா வந்து பெருசா டெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கார்னர்ல மேபி டெஸ்ட் பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன். சொர்லத்து ஒரு கார்னர் அடிப்பான் ஹெடர், அதுல வந்து டெஸ்ட் பண்ணானுங்க. அதை தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற எதுவுமே இல்லை. ரியல் மேட்ரிட் சைடு எதுவுமே இல்லை. ரியல் மேட்ரிட் சைடு எதுவுமே இல்லை சுத்தமா. அது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவனோட டாக்டிக்ஸே ஃபுல்லா மாறிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ராட்ரிகோ வந்து கோல் அடிச்சிட்டான். அண்ட் ஆமா. ஹாட் அது ஹாட் ஸ்ட்ரீக் ஆஃப் ஃபார்மில் இருக்கான் அவன். ஆக்சுவலி அசிஸ்ட்ஸு கோல்ஸ்னு அவன் திருப்பி டீமுக்குள்ள ஸ்டார்டிங் ஸ்பாட்டில் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே வந்து ராட்ரிகோ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் கண்டிப்பாக பிளேயர் டு ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் டு வாட்ச் எனக்கு அவுட் ஃபார். எனக்கு வந்து ஒரு ஒரு ஆஃப் த டாபிக் போயிட்டு ஒரு ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு, இல்லைன்னா ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்கு. ஆனா அது எத்தனை பேர் ரியல் மேட்ரிட் ஃபேன் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. ரோட்ரிகோலாம் ரியல் மேட்ரிட்ல இருக்க கூடாதுங்க. ரோட்ரிகோ வந்து ரியல் மேட்ரிட் ரெஸ்பெக்டே பண்றது கிடையாது. சரியா? அவனுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கும் அவனுக்கு இருக்கிற ஒரு ஒரு கேலிபருக்கும் அவன்லாம் ஒரு ஆர்சனல் இல்ல சிட்டி மாதிரி ஒரு டீமுக்கு போயிட்டு அவனுக்கு எல்லா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும். அவனோட பொசிஷன்ல அவன் ஸ்டார்ட் பண்ணணும். அவனை சும்மா ரைட் விங்ல ஆட வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவனுங்க இருக்கானுங்க, இந்த பக்கம் இவன் இருக்கானுங்கன்னு வேஸ்ட் பண்றானுங்க அவனுங்கள. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, சரி ரியல் மேட்ரிட் ஒரு பெரிய கிளப், மேபி த பெஸ்ட் கிளப் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னா கூட ஒன்ன அந்த கிளப் வந்து உன்னோட ப்ரிஃபர்ட் பொசிஷன்ல ஆட வைக்கல, உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த கிளப் கொண்டு போல அப்படின்னா நீ ஏன் இன்னும் அங்க இருக்கேன்னு நான் கேட்பேன் ரொட்ரிகோவை. இப்போ பார்சலோனால இப்போ பார்சலோனால ஆல்மோஸ்ட் ஒரு அது பெரிய பிளேயரை கிளம்பிட்டான். இந்த சம்மர்ல வந்து கிளம்புற மாதிரி போச்சு. பட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட் அவன் திருப்பி வந்து ஆமா இல்ல நான் ஸ்டே ஹாலா பண்றேன் மெட்ரிட் அப்படின்னு. ஆல்வேஸ் மெட்ரிடு இங்கதான் இருப்பேன் அப்படின்னு பேக்கை பிடிச்சி கிசு கொடுத்துக்கிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் ஓகேடா, எனக்கு புரியுதுடா. பட் உன்னோட லைஃப்க்கு நீ என்ன பண்ணிக்க போற? ஏன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸோட ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. நீ ஒரு சீசன் ஆடல அப்படின்னா உன்னை தூக்கி போட்டுருவானுங்க. ஆமா. உன்னை இன்னைக்கு இப்போ இப்போ இந்த சீசன் நீ நல்லா விளையாடுற அப்படின்னா உன்னை பெரிய கிளப் வாங்க வருவானுங்க. ஒரு சீசன் நீ ஆடாம பாரு, எவனுமே வரமாட்டான். அப்ப நீ திருப்பி கிஸ் கொடுக்கறதுக்கு மெட்ரடே ஒன்று வச்சுக்க மாட்டானுங்க, துரத்தி விட்டுருவானுங்க. இதே பார்சலோனால ஒரு பிளேயர் இருந்தா கூட நான் இதான் சொல்லுவேன். ஆமா. ஸோ இது பெட்ரேடே பார்சலோனா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. ஒரு பிளேயரா வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலை வந்து இப்ப வந்து அவன் சர்டனிட்டியானே தெரியாது. வேர்ல்ட் கப்புக்கு பிரேசிலுக்கு எங்க ஆடுவான்? ஆமா. ரைட்டிங் ஆட ஆல்ரெடி வைப்பானுங்களா அட்டாக் அவனை? ஆல்ரெடி சான்ஸே இல்ல. அட்டாக்கிங் ஃபுல்லா இருக்கு. ரஃபினியா ஆமா, இருக்கான், வினி இருக்கான், அப்புறம் எஸ்டவாவோ இந்த பக்கம் இருக்கான். எஸ்டாவா வருவான், அந்த பக்கம் வந்து ஆமா. இவன் வருவான், ஜோ பெட்ரோ வருவான். ஆமா. எங்க எனக்கு புரியவே இல்லை, என்னன்னே எனக்கு புரியல. ஸோ மேபி அந்த அளவு உனக்கு வந்து காதலா அப்படின்னு எனக்கு தெரியல ரியல் மேட்ரிட். பட் ஓகே, அட்லீஸ்ட் இப்பயாவது ஸ்டார்ட் பண்றான். ஒரு நல்ல ஒரு இதுவாது இருக்கு.
அண்ட் அப்படியே நம்ம ஃபைனல்ஸ் ப்ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? நம்ம ரியல் மேட்ரிட் பற்றி செமிஃபைனல் பற்றி பேசினோம். 2-1 அப்படிங்கிற ஸ்கோர் லைனில் வந்து அவனுங்க ஃபினிஷ் டூ ஆகுது. அவனுங்க 2-1 போனதுக்கு அப்புறமே வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் ஒரு ஸ்கோர் கோல் வர மாதிரியே அறிகுறியே தெரியல. ஆஹ் என்ன என்னன்னே ஒன்றும் புரியல எனக்கு. என்ன, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாவம் அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் இதுதான் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா ஆமாம். சிமியோனைய கூட நான் சொல்ல மாட்டேன், இந்த பிளேயர்ஸ் டேர்ன் அப் மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து. ஸோ யா, தட் இஸ் இட் இஸ் வாட் இட் இஸ் தான். ஸோ ஜெயிக்கிறானுங்க 2-1 ஜெயிச்சோடனே அங்க வேற ஒரு ஒரு பிரச்சனை. சிமியோனைக்கும் வினிஷியஸ். வினிசியஸுக்கும். சிமியோனை வந்து வினிசியஸை பார்த்து, நீ இப்படியே பண்ற உன்னை பெருசுத்துக்க போறான், இதெல்லாம் சிரிப்புத்தான். ஸ்கூல்ல எல்லாம் இந்த பசங்க நடந்ததா சொல்லுவோம்ல, நீ இப்படியே பண்ற உன்னை பிரின்சிபல்கிட்ட மாட்டி விடுற. ஐயோ. அதுக்கு வேற அவன் காண்டாவறான், எல்லாத்தையும் அவன் சண்டைக்கு வரானுங்க. அடி அவன் பேசுறதெல்லாம் நீங்க ஏன்டா கண்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வினிசியஸ் ரேஜ் வெயிட் பண்றது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன்டா. ரேஜ் ஸோ வெயிட் பண்ணி விட்டான். அவன் பண்ணிட்டு அவன் கிளம்பிட்டான் திருப்பி மட்ரிடுக்கு. அதான் ஃபைனல்ஸ் நம்ம தானே ஆடணும் அடுத்து. பாத்துக்கலாம். அதெல்லாம் ஹெவி கான்ஃபிடன்ஸ் இருக்கேன். நீ வா, யோ யோ நீ யோ வா, இப்ப வா, நீ ப்ரிவியூக்கு வா, யோ நான் பேசுறேன். யோ. சும்மா ஏரியா. நான் எதனால கான்பிடன்ஸா மேட்ச்க்கு பேசி அப்புறம் பார்த்தது இல்லையே. எதனால மேட்ச்க்கு அப்புறம் பேசிக்கலாம் ஐயா. நான் இன்னைக்கு பாரு, நீ ப்ரிவியூ இப்ப ஸ்டார்ட் பண்ணுன்றேன் நான். ரைட்டு. இன்னைக்கு கண்டென்ட் தான் அப்போ. ஃபைனல்ஸு லாஸ்ட் சீசனும் வந்து இதே ஃபைனல் தான், பார்சா அண்ட் ரியல் மட்ரிட். போன ஃபைனல் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளிக்கு சீசன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபோர் மேட்சஸ் ஆடினோம் மட்ரிட் கூட போன சீசன். 4 என்ன மேட்சுமே சொன்ன, ஜெயிச்சோம். என்ன சொன்ன இதுக்கு முன்னாடி? என்னது ஒரு பேர் சொன்னியே. என்னது ஃப்ளிக்கு வந்தாரு. பிளிக்கு. ப்ரோ நெவர் லாஸ்ட் இன் ஃபைனல். எல்லாம் ஸ்டார்ட்டாக தள்ளுறீங்க. அடுத்து கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் ரெடியாக இதேதான் வச்சிருக்கோம். இதேதான் போன சீசன் சொன்னாங்க. சரி, பிளிக் வந்து தோத்துதே இல்லையா, அன்சலோட்டி வந்து தடுப்பாடுறா அப்படின்னு சொன்னாங்க. அன்சலோட்டி இப்ப எங்க? அவர் பிரசில்ல இருக்காரு அவரு. ஸோ வாங்க, நீங்க வாங்க, சொல்லுங்க அப்புறம். எஸ். ஸோ இந்த சீசன் வந்து நம்ம மட்ரிடை வந்து லாலிகால ஆடினோம். அண்ட் நம்ம நிறைய இன்ஜுரி கிரைசிஸ் நம்மளுக்கு அந்த கேமில். ரஃபா இல்லை, லெவா இல்லை, யாரு அது கரெக்ட், லமீன் நிறைய பேர் யாமல் இல்ல. இல்லை. பட் மட்டமான கேம் ஒன்று விளாண்டோம். நம்ம ஆடினதும் வந்து ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸு. அண்ட் அந்த கேமில் மட்ரிட் ஆஃப்கோர்ஸ் 2-1 வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் மட்ரிடும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இப்போ ஜாபி அலோன்சோ என்ன நடக்குது, அவன் இருக்க போகிறானா இல்லையா, பிளேயர்ஸ் அவனை ட்ரஸ்ட் ப்ரெஷர்ல தான் பண்ணுறாங்களா? இருக்கானுங்க. இன்னும் ஒரு ஒரு கிளியரான ஒரு ஐடென்டிட்டி இல்லாம தான் இருக்கானுங்க. என்ன இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. பட் இந்த மேட்ச் ஜெயிச்சானுங்க அப்படின்னா மொத்த ஃபேன்ஸும் மொத்த இதுவும் மறுபடியும் சப்போர்ட் வந்துடும் ஃபுல்லா. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப வந்து சீரியஸா எடுத்துப்பான் அலோன்சோ. இந்த கேம் வந்து யூ ஒன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனாலதான் வந்து இந்த எம்பாப்பே கிம்மிக்லாம் வெளியே வருது. எம்பாப்பே வரான், ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி இங்க வரான் அப்படின்னு. ஸோ தே வில் டூ எனி திங் டு மேக் ஷுர் தே ஆர் வின்னிங் திஸ் கேம். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ன இது இது ஏதாவது இது இருக்கா என்னன்னு தெரியல. பட் லாஸ்ட் 3 சீசன்ஸ் whoever is going to winning this trophy is ending up winning the La Liga. ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம போறோம் இந்த இதுக்குள்ள. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன இது என்ன அதே லைனப்ல போறீங்களா, இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்கோர்ஸ் லமீன் உள்ள வருவான் ஆப்வியஸ்லி, அதை தவிர. எனக்கு ஒன் ஸ்மால் சேஞ்ச் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் நம்மளுக்கு எரிக் வந்து மிட்ஃபீல்டில் தேவைப்படுவான் இன் மை ஒப்பீனியன். நம்ம வந்து ரியல் மட்ரிட் கூட பால் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ரியல் மட்ரிட் கூட எப்போவுமே பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுனா, இந்த கவுண்டரில் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இன் மை ஒப்பீனியன் நம்ம வந்து எரிக்கை மிட்ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்கோர்ஸ் ஜெரார்ட் மார்டின் பேக் இன் த லைனப். ஸோ நம்ம ஜோன் கார்சியா, பால்டே, ஜெரார்ட் மார்டின், குபார்சி, கூண்டே, எரிக், பெட்ரி, ஃபெர்மின், ரஃபீனியா,
அப்புறம் நம்ம இவன் லமீன் ரைட்டில். அண்ட் எனக்கு தெரிஞ்சு லெவன்டாஸ்கி இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கும் அதான். நான் ஒன்னே ஒன்று மட்டும் மாத்திக்கிறேன். 11 எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஃபெரானுக்கு பதிலா. எனக்கு வந்து எரிக் தான், சிபியா, பிராங்கி அண்ட் பெட்ரி இந்த மிடில், ஓகே. டூ மைஸ்டோஸ். நான் வந்து டூ மைஸ்டோஸை வந்து ஐ எம் பேக்கிங் தெம். ஏன்னா வந்து தே ஆர் ஃபுல்லி ஃபிட். இந்த கேமுக்காக ஐ திங்க் தே வில் பி வெயிட்டிங். ஸோ இந்த கேம் வச்சு தான் நம்ம லாஸ்ட் சீசன் இதே மிட்ஃபீல்ட் வச்சு தான் அவங்களை அடித்தோம். இதே மிட்ஃபீல்ட் வச்சு திருப்பி அடிப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து we are in a very good form, where we were when we were playing Madrid, Bernabeu அப்படின்னு பார்க்கும்போது we have come a long way, both offensively and defensively. We are much better. அதனால கன்சீட் பண்ணாம இருப்போமா அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த எம்பாப்பே பையன் வந்துட்டானா உள்ள பூந்துருவான். ஸோ அது ஒன்று இருக்கு. பட் ஸ்டில் ஐ திங்க் சிஸ்டம் வைஸ் வி ஆர் பெட்டர் தென் Madrid. ஏன்னா அவங்க வந்து அத்லட்டிகோ மெட்ரிடையே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க வந்து கிரியேட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, டிஃபெண்ட் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து வி ஷுட் பி வின்னிங் திஸ் கேம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவன் அந்த சைடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேபி எம்பாப்பேவை ட்ரை பண்ணுவானுங்களா அப்படின்னு தெரியல. அவன் வந்து ஃபிட்டே கிடையாது. ஏன் இப்படி வந்து அவனை வந்து இவ்வளோ ரஷ் பண்றானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லா பக்கமும் நான் பார்த்தேன். அவன் வந்து அந்த இன்ஜுரிக்கு வந்து மினிமம் 3 வீக்ஸ் அவன் ரெஸ்ட் எடுத்து அவனோட ரீலாப்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் நான் படித்தேன். இருக்கும்போது ஒரு வீக் தான் ஆயிருக்கு. எதுக்கு ரஷ் பண்றானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி அலோன்சோஸ் ஜாப் அண்டர் ப்ரெஷரா, அண்டர் டேஞ்சரா, இந்த மேட்ச் தோத்தா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அதனால ப்ரெஷர் பண்றானா அப்படின்னு. வித் தட் சைட் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் ஸ்டார்ட் எம்பாப்பே. இஃப் இஸ் மேபி விளையாடுறானா கூட ஐ திங்க் ஹில் பி இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் வருவான்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மேபி நீ சொன்ன மாதிரி ஹொய்சன் ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இன் பிளேஸ் ஆஃப் திஸ் ரூடகர். அண்ட் மேபி ரைட் சைட்ல ரூடகர் ஃபிட்டா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எடுத்தனால அசன்சியோ தான் ஆடுவான். அதே மாதிரி ரைட்ல வந்து அவனுங்களுக்கு யார் இருக்கா? வால்வர்டே. வால்வர்டே, கரெக்ட். சாரி, வால்வர்டே. எஸ். வால்வர்டே. லெஃப்ட்ல வந்து கரையாசு. ஆமா. மிட்ஃபீல்டு வந்து அதே தான் ஆடுவானுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சிவமேனியும் கேமவிங்கா. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து லமீன் வந்து இந்த மேட்ச் வந்து ஐ வாண்ட் டு டர்ன் அப். ஏன்னா வந்து இட்ஸ் டைம் ப்ரோ. இந்த ஸ்டோரி கிமிக்கெல்லாம் போதும். நீ யாருன்னு வந்து இப்ப காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கரையாசை வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க விடணும். ஏன்னா நேத்து டியாகோ சிமியோனையே வந்து அவனை ஓட்டுன்னு ஓட்டிட்டான். டியாகோ சிமியோனையா, அவன் பேர் டியாகோ சிமியோனா, அவன் பேர் என்ன? ஜூலியானோ சிமேனே. ஜூலியானோ சிமியோனே. அவன் பையன் ஜூலியானோ தான். சிமியோனே, சாரி. ஜூலியாகோ சிமியோனை வந்து காட்டுன்னு காட்டிட்டான் அவனை, லெஃப்ட் ரைட்டுன்னு ஓடி. அவனும் இந்த லொரண்டேவும் இன்சைட் அவுட் போட்டு காமிச்சானுங்க அவனுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து அவனை வச்சு நம்ம காட்டலாம். அவன் வந்து இல்லதான் பேசியான ஒரு டிஃபெண்டரா இருந்தா கூட ஐ திங்க் ஹி ஹேஸ் எரர்ஸ் இன் ஹிஸ் கேம். ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு பண்ணியே ஆகணும். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் பி கம்ஃபர்டபுள். ஏன்னா நம்ம பெர்னாபேல ஆடும்போது நம்ம லெஃப்ட் விங்ல ஒருத்தர் இல்லை, இப்போ அவர் இருக்காரு. ஸோ ஐ எம் கான்ஃபிடென்ட் மக்களே. பார்ப்போம். நான் கான்ஃபிடென்ட் தான், பட் குறைச்ச எடை போட்டுறாதீங்க, அவ்வளவுதான். நான் அதை குறைச்செல்லாம் இடம் போடலங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ன சொல்றது, என்ன சந்தோஷமா தான் இருக்க கூடாது கொஞ்ச நேரம். நீங்க எப்படி அடி வாங்கினதா சோகமாக போறோம், அது வரைக்கும் கொஞ்சம் வாய் தான் பேசிக்கிறேன். ரைட். அப்போ சொல்லுங்க, ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு 3-1 பார்சா. 3-1 பார்சா. ஐ திங்க் நானும் அதே ப்ரிடிக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 3-1 பார்சா. கோல் வாங்குவோம். க்ளீன் ஷீட்லாம் கஷ்டம் தான், பட் சூப்பர்மேன் ஒருத்தன் முன்னாடி இருக்கான். எக்ஸாக்ட்லிடா, தேங்க்ஸ் அடே, அதை மறந்துட்டேன்டா. நம்ம பெர்னாபில் ஆடும்போது நமக்கு வந்து கோல் கீப்பர் ஷெஷ்னி தலைவன். ஆக்சுவலா அந்த கேம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து கன்சிடரே பண்ணிட கூடாது, நேரா அடிச்சான் அவன், அதெல்லாம் விடுவான். அதனால என்னதான் வந்து ஷெஷ்னி நல்ல பையன், ஐ எம் நாட் அவனை வந்து டீக்ரேட் பண்ணல, பட் ஆப்வியஸா குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல. நம்ம வந்து பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக்கே பண்ணல பெர்னாபில் ஆடும் போது. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர குரூஷலா இருக்கும். மறந்துட்டேன் அந்த பாயிண்ட். ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் 5 கேம்ஸா க்ளீன் ஷீட் வச்சிருக்கோம். சொல்லிட்டா கடந்து போயிடலான்னு பார்த்தேன். இல்ல, நானும் அந்த ஸ்டார்ட் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 5 கேமா நம்ம க்ளீன் ஷீட் வச்சிருக்கோமா அப்படின்னு நினைச்சேன். பட் எஸ், நம்ம முடியல.
நம்ப முடியல. என்னாலே ஆமா. நம்ப முடியல. ஸோ சூப்பர்மேன் இருக்க பயமே. அண்ட் நானும் வந்து 3-1 ப்ரிடிக்ஷன் தான் சொல்லுவேன். ஐ திங்க் நம்ம வந்து இந்த கேம் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். அண்ட் வாட்சலாங் இருக்கு மக்களே. அண்ட் ஓ இருக்கா? எஸ், சூப்பர் கோப்பா ஃபைனல்ஸ் வாட்சலாங் கண்டிப்பாக 12:30 பார்ப்போம். மேட்ச்? ஆ 12:30 தானே நைட்டு? ஓ எனக்கு 12:30 நைட். ஆமா. அன்னைக்கு ஆமாம். நாளைக்கு நாளைக்கு நைட் டபுள் ஹெடர் வேற இருக்கு. WPL 2 மேட்ச். நான் முடிச்சுட்டு வர ட்ரை பண்றேன் மக்களே. எஸ். அண்ட் அப்படியே வந்து சேனலுக்கும் வந்து எல்லாரும் வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ரெண்டுலேயும் வந்து ஆஃப் சைட் கூட்டம் ஃபாலோ பண்ணிடுங்க. வந்துட்டு இருக்கோம் ஆமா மக்களே, ஸ்லோலி நாங்க ஸ்லோலி. வந்து இந்த ரீல்லாம் போட ட்ரை பண்றோம் இனிமே. அதெல்லாம் எங்களால கொஞ்சம் கன்சிஸ்டன்டா போட முடியல. அதெல்லாமும் ட்ரை பண்றோம். நான் நிறைய ஓட்ட வச்சிருக்கோம் மாட்டா நம்மளும் இங்க எது ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது நம்ம ஒண்ணும் இப்பெல்லாம். அதெல்லாம் மறுபடியும் மக்களே மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். 2026 இருந்து. எஸ். வாய் உளருது எனக்கு லேட் ஆனதால. மணி 2 மணி ஆயிடுச்சு இப்போ. ரைட்டு மக்களே, வாட்சலாங்கள் சந்திப்போம். உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளஸ் ஆமா மக்களே, எல்லாரும் வந்துருங்க, யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாரும் வாட்சலாங்க வாங்க, சேர்ந்து எதா இருந்தாலும் சந்திப்போம். தனியா எஸ். யாரும் வந்து சோகமானாலும் தனியா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருந்தாலும் தனியா இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து அழகா வந்துருங்க வாட்சலாங்கு. அங்க வந்து நம்ம ஃபன் பண்ணுவோம். நானும் வந்துடுறேன் வாட்சலாங்கு எப்படியாவது. அண்ட் அந்த வாழ்க்கை தத்துவமோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி. டேக் கேர் மக்களே, பார்ப்போம்.